ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வெளியில போயிட்டு வரும்போது, நம்ம டோல்கேட்டுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாடி வித்துட்டு இருந்தாங்க. 1 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 2 1/2 கிலோ இந்த மாரி பிடிக்கிற அளவுக்குலாம் ஜாடி இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கிச்சன் ரூம் வந்து கொஞ்சம் குட்டி தான். கிச்சன் ரூம் ஓரளவுக்கு நார்மல் சைஸா இருந்தாலும், அடுப்புகிட்ட வைக்கிற அளவுக்கு இடம் இல்லங்க. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிலோ அளவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. அதனால 1 கிலோ பிடிக்கிற மாதிரி 2 ஜாடி வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 350. ஒரு ஜாடியோட பிரைஸ் வந்து 350. 2 ஜாடியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 700. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியூண்டு வேல் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 150. எப்பயுமே இந்த ரோட்டு ஓரமா வச்சு சேல்ஸ் பண்றவங்ககிட்ட நான் வந்து பேரம் பேசுறதே கிடையாதுங்க. அதுல கிடைக்கிறதோ அவங்களுக்கு 5ஓ 10ஓ அதுல வந்து ரேட்ட நான் குறைக்கவே மாட்டேன். பார்த்து நீங்களே குடுங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களா என்ன முடியுமோ அத குறைச்சு குடுத்துட்டாங்கன்னா நான் வாங்கிட்டு வந்துருவேன். இல்ல அப்படின்னாலும் அவங்க சொல்ற ரேட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துருவேன். பெரிய பெரிய கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா, பில்லு என்ன ரேட்டோ அத தான் நம்ம குடுத்துட்டு வரோம். இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டலாம் ரேட்ட நான் குறைக்கிறதே இல்ல. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே கவர்லயே வைக்கிறது இல்ல. இந்த மாரி பாக்ஸ்ல ஏதாச்சும் போட்டு வச்சுருவோம். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் பாத்திரத்துல போட்டு வச்சிருந்தேன். ரீசெண்டா அந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன்னா, சரி சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுர்றேன். எப்பயுமே இந்த பாக்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் குறையறதே இல்லங்க. தீர தீர வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்லயும் இந்த மாரி தீனி வைக்கிறதுக்கு தனியா பாத்திரம் இருக்கும். ஒண்ணு பானையில வச்சிருப்பாங்க, இல்ல நரம்பு பையில வச்சிருப்பாங்க, இல்லைன்னா தூக்கு போனி இருக்கு இல்லைங்களா, அதுல வச்சிருப்பாங்க. இதுல வச்சு எங்க எடுத்து ஒளிய வச்சிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவேன். உங்க வீட்ல நீங்க எந்த மாரி பாத்திரத்துல ஸ்டோர் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.